மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சத்குரு விசிட் வர போகிறாங்க. வாலண்டியர்ஸ் எல்லாம் நிறையா வந்துட்டாங்க. எல்லோரும் வெயிட் பண்ணுறோம். எங்கள் சைட்லேருந்து ஒரே ஒரு மாலை அவருக்கு கொடுக்குறதுக்கு மட்டும்தான் ஒரு வாலண்டியர் கையில் இருக்குது. போகிறோம், ஒரு ஏற்பாடும் காணோம், ஒன்றுமே காணோம். என்னடா இது இப்படி இருக்குது, சத்குரு வரப்போகிறாங்க, இன்னொரு 15 மினிட்ஸில் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிச்சுட்டே இருக்கும்போது அடுத்த ஒரு 15 நிமிஷத்தில் அந்த இடம் மாறின விதமே பார்த்துக்கோங்க. யானை வந்து மாலை போட்டுச்சு, எல்லாம் வந்து பூர்ண கும்ப மரியாதை எல்லாம் பண்ணி நாங்கள் கூட்டிகிட்டு 15 நிமிஷத்தில் எல்லாம் நடந்தது. நான் நினச்சிட்டு சரி அந்த சிவாவே சத்குரு பார்க்கணும் அப்படிங்கிறது அவரோட இதாக இருந்திருக்குது. தியான்லிங்காக்காக நாங்கள் ஃபண்ட் ரைசிங்கும் அப்போ தான் பண்ண ஆரம்பித்தோம். அப்போ வந்து என்னென்னா அது வந்து ஒரு சின்ன சிட்டு மாதிரி வந்து வெறும் 200, அப்போ வந்து 200 ருபீஸ் 300 ருபீஸ் இந்த அளவு தான் அவங்க எல்லாருக்கிட்டையுமே கேட்டிருந்தது. ஏன்னா சத்குரு எப்போவுமே சொல்லுவாங்க, இந்த மாதிரி ஒரு கான்செக்ரேஷன்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணது டார்க் பேட்ச் ஆஃப் யுவர் லைஃப் வில் கோ. போயிருக்கும்போது தியான்லிங்கம் வந்து அந்த சாஞ்ச படுக்க வச்ச நிலையில தான் இருக்கும், ஒரு கூரையில் தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அது ஃபஸ்ட்டு சத்குரு சொன்ன மாதிரி தியான்லிங்கா ஒன்று தான் நான் மெயினாக முதல்ல பண்ணிடட்டும், மற்றது எதுனால என்ன அது நீங்கள் நிறையா கேட்டிருப்பீங்க, எந்த கான்செக்ரேஷனும் என்னால் பண்ண முடியும், பட் தியான்லிங்கா இன்னொன்று என்னாலே பண்ண முடியாது அப்படின்னு அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க. பட் அவங்களுக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ஜெலஸாகவே இருக்கும். ஒரு தடவை கன்னியாகுமரியில் வந்து சத்குரு ஒரு சத்சங் போயிருந்தாங்க. இவங்களும் போய் அந்த ஹோட்டலில் தங்கி அதே ஹோட்டலில் இருந்திருக்காங்க. ஒரு தடவை வெளியே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இவங்களும் போய் அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நின்றுருக்காங்க. நின்ன பிறகு அந்த இடத்துல சொல்கிறாங்க, எனக்கு என்ன நடந்துச்சுனே தெரில, எங்கே பார்த்தாலும் அவராக தெரிகிறாரு, ஃபுல்லாக எனக்கு அவராக இருக்குது, அப்பா என்ன இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு, என்னடாது நம்ம பயிற்சியாது என்னென்னமெல்லாம் பண்ணுறோம், இவங்களுக்கு வந்து பார்த்த உடனே ஃபுல்லாக அப்படி தெரிகிற மாதிரி இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் அவங்களுக்குமே அதை ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா வந்து அவங்களோட விருப்பமாக நான் எடுக்கணும், பிரம்மச்சரியம் எடுக்கணும் அப்படின்னு வந்த பிறகு பார்த்திங்கன்னா ஒரு உடனேலாம் எடுக்கல. அவங்க 4 இயர்ஸ்க்கு மேலே ஆசிரமில் சும்மாவே தான் இருந்தாங்க. நான் என்ன முடிவு பண்ணலை இப்படி தான் அவங்க சொல்லுவாங்க. டோர் டு டோர் போய் இன்விடேஷன் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா அன்றைக்கி காலைல மழை கொட்டுன்னு கொட்டுது, கிரவுண்டுலேயே மழை. வாலண்டியர்ஸ் வந்து சேரை தொடச்சி திருப்பி அடுக்குவாங்க, திருப்பி மழை. இந்த மாதிரி ரொம்ப மழை பெய்து சத்து இல்லைப்பா இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான். மறுநாள் வரைக்கும் ஒன்றுமே புரியல எப்படி இது நடக்க போகுது. பார்த்தீங்கன்னா அன்றைக்கி ஈவினிங் மழை கொட்டிட்டு ஒரு ட்ரிஸ்லிங் இருந்துகிட்டே தான் இருக்குது. மக்கள் அலையா வந்துட்டே இருக்காங்க. எனக்கு வந்து இன்னும் என்னால் அதை நம்பவே முடியல. ஒரு விவேகானந்தா வந்தால் அவ்வளோ கொண்டாடுறீங்க வழியை, ஆனால் அதே இது உங்கள் வீட்டில் ஒருத்தர் வராங்க அப்படின்னா எதுக்கு இவ்வளோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்குள்ள அப்படின்னு சொல்கிறது வந்து எனக்கு எப்போவுமே ரொம்ப தோணும். இந்த ஹையஸ்ட் இதாக நான் கொடுக்க முடியும் சத்குருக்கு அப்படின்னா அது என்னோட குழந்தைங்க தானே. அது வந்து அது அவங்களும் விருப்பப்பட்டு பண்ணிடலாமாப்பா இப்போவே பண்ணிடலாமா அப்படின்னோடனே இவங்க உடனே நல்லா பண்ணலாம் இப்போவே பண்ணிடுங்க சத்குரு அப்படின்னாங்க. உடனே அதுக்கப்புறம் எடுத்து அங்கேயே தாலி கட்ட சொல்லிட்டாங்க 27th. அப்போ சத்குருவை நாங்கள்லாம் போய் பார்த்தோம். எங்கள் வீட்டில் அவங்க வீட்டில் எல்லாருமே போய் பார்த்த போதும் அவர் முடிச்சு வந்து சொன்னது முதல் வார்த்தை, இதுக்கு மேலே என்னமா வேணும் லைஃப்பில் உங்களுக்கு. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஹியூமன்ஸ் ஆஃப் ஏஷியா சேனலுக்கு வந்திருக்கிற கெஸ்ட் திருமதி வள்ளி அக்கா. 28 இயர்ஸாக ஈஷா கூட பயணம் பண்ணியிருக்கிறாங்க. 1996 இருந்து மதுரையோட முன்னாள் கோஆர்டினேட்டர். சம்ஸ்கிருத்தில் பல இயர்ஸ் அந்த குழந்தைங்களோட இருந்திருக்கிறாங்க. தேவி டெம்பிள், இப்போ கெஸ்ட் கேர், இப்படி பல ஈஷாவோட செயல்களில் தொடர்ந்து அக்கா இருந்திருக்கிறாங்க. இன்னைக்கு நம்ம அவங்களோட ஸ்டோரி என்னன்னு பார்க்கலாம். நமஸ்காரம் அக்கா. நமஸ்காரம் அக்கா. ரொம்ப ரொம்ப நன்றி எங்கள் சேனலுக்கு நீங்கள் இன்டர்வியூ கொடுக்கறதுக்கு. உங்களை வந்து நான் என் பொண்ணு சம்ஸ்கிருதிக்கில் அட்மிட் பண்ணுறப்போ நான் உங்களை பார்த்துருக்கேன். குழந்தைங்களோட நீங்கள் ரொம்ப அந்யூன்யமாக இருந்திருக்கிறீங்க. பட் உங்களை பற்றி இப்போ ரீசெண்டாக தான் எங்களுக்கு தெரிய வந்தது தட் நீங்கள் ரொம்ப நாளாக வந்து ஈஷா கூட இருந்திருக்கிறீங்கன்றது மட்டும் இல்லாமல் மதுரையோட கோஆர்டினேட்டர்ஸ் தியான்லிங்கா கான்செக்ரேஷன் டைம்ஸ் வந்து நீங்கள் எல்லாம் இருந்திருக்கிறீங்க.
ஸோ நாங்க இதுவரைக்கும் இன்டர்வியூ பண்ண நெறைய பேர் வந்து ஆஷ்ரம் ரெசிடென்ட்டா அந்த மாரி இருந்திருக்கிறாங்க. பட் வெளியில ஒரு 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 கோஆர்டினேட்டரா இருந்து ஈஷாக்கு சப்போர்ட் பண்ண ஸ்டோரி வந்து நெறைய பேருக்கு தெரியாது. ஐ திங்க் இட் வில் பி வெரி வெரி இன்ஸ்பைரிங். அதனால அக்கா உங்கள எப்படியோ நாங்க தொரத்தி தொரத்தி பிடிச்சு இந்த இன்டர்வியூக்கு உங்கள சம்மதிக்க வச்சிருக்கிறோம். தேங்க் யூ ஸோ மச் அக்கா. தேங்க்யூ. இது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. நான் வந்து கொஞ்சம் அந்த இன் ஃப்ரண்ட் ஆஃப் த கேமராலாம் ரொம்ப வரவே மாட்டேன். அது கோஆர்டினேட்டராக இருக்கும்போது இருந்தே அப்படி தான். பேக் ஸ்டேஜ் எல்லாமே அந்த மாதிரி தான் பண்ணிகிட்டு இருப்பேன். அதனால் இப்போ கூட சத்குரு பற்றி பேசணும் அப்படிங்கும்போது எனக்கு இதுக்கு ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கட்டாயமாக எனக்கு கிடைக்கிறத வந்து நான் மிஸ் பண்ணக்கூடாதுன்னு எனக்கு தோணுனதுனால தான் மெயினாக நான் உங்களுக்கு எஸ்ஸே சொன்னேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னோட ஜேர்னி வந்து 96ல் வந்து கிளாஸ் பண்ணினேன் நான். 96ல் வந்து சுவாமினா தான் எங்களுக்கு கிளாஸ் பண்ணாங்க. இனிஷியேஷனுக்கு சத்குரு வந்திருந்தாங்க அப்போது. இனிஷியேஷன் போது மதுரையிலே மதுரையிலே அப்போ நாங்கள் ஒரு 240 பேர் பண்ணோமா. 3 செஷன்ஸாக நடந்தது. அதில் நாங்கள் வந்து ஒரே கிளாஸ். அதில் வந்து நாங்கள் வந்து 10 to 1 செஷன். அதில் மோஸ்ட்லி லேடிஸ் அந்த மாதிரி இருப்பாங்க அப்படின்னு. அதில் போயிட்டு முதல்ல 1 வீக்லேயே வந்து கிராஜுவலாக நிறைய கொஸ்டின் இருந்துச்சு. சுவாமினாவை கேட்டுகிட்டே இருப்பேன். அது எப்படி எப்படி ஏன் பயிற்சி விட்டா என்ன ஆகும், இந்த மாதிரி தான் கேள்வி இருக்குமே தவிர ஏன்னா யாருமே கேட்க மாட்டாங்க அந்த இதில். லேடிஸ் செஷனில் எல்லோரும் ரொம்ப இதாக இருப்பாங்க. பட் நான் மட்டும் பண்ணாமல் விட்டா என்ன ஆகும், ரொம்ப அவசரமாக வெளியே போகணும், அப்போ எப்படி பயிற்சி பண்ணணும் அப்படின்னா அதுக்கு கூட சுவாமினா பொறுமையாக பதில் சொல்லிட்டே இருப்பாங்க. அப்புறம் இனிஷியேஷன் டே அன்னைக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா ரொம்ப அந்த இடத்த அவங்க தயார் பண்ணியிருந்த விதம் எல்லாமே ரொம்ப வித்தியாசமாக இருந்தது. ஒரு நம்மளுக்காக இவ்வளவு தூரம் எடுத்து பண்ணுறதுக்கு இதில் என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் சத்குருவை நான் முதலாக பார்த்தேன். பார்த்துட்டு கொஞ்சம் அந்த இதெல்லாம் முடிச்சுட்டு ஒரு இனிஷியேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 3 பேட்ச் அதுவும் நடந்தது. அதில் 2வது பேட்ச்சில் நான் வந்து அந்த ரூம்குள்ளே நான் போகிறேன். உள்ளே போய் உட்கார்ந்த உடனே பார்த்தீங்கன்னா எனக்கு அங்கே உட்காரவே முடியல. எப்படா கதவு திறப்பாங்க வெளியே ஓடி வந்துடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இதில் தான் நான் இருந்தேன். ஆனால் அவங்களுக்கு தான் தெரியும்ல, நம்ம வாலண்டியர்ஸ் வந்து கரெக்டாக எல்லாம் இருப்பாங்க. எல்லாம் முடிச்சுட்டு வெளியே வந்து இதெல்லாம் முடித்த பிறகு எனக்கு அது ஏன் அப்படி நடந்துச்சு, ஏன்னா அந்த மாதிரி ஒரு ஆளுன்னு அது ஒரு பயந்தோ அந்த மாதிரியெல்லாம் நான் பண்ணுறவங்க கிடையாது. பட் ஏன் எனக்குள்ளே அது நடந்துச்சுன்னு எனக்கு அன்றைக்கி வரைக்கும் எனக்கு அப்போவும் தெரியல. அதுக்கப்புறம் கிளாஸில் வந்து நான் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்தது சுவாமினாவோட தான். சுவாமினா கிளாஸ்ன்னு இன்றைக்கும் சுவாமினாவை பார்த்தா எனக்கு அப்படி இருக்கும். ஏன்னா அவங்களால தான் நான் ஒரு இன்றைக்கி இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஈஷாவில் இருக்கிறேன். என்னை இன்ட்ரொடியூஸ் பண்ணி வச்சது வந்து பார்த்திங்கன்னா என் பொண்ணு, அதாவது அவள் இப்போ மாவாக இருக்காங்க, சமபுத்தி. அவளோட ஃப்ரெண்டு வந்து நைத்ருவா 2 பேரும் வந்து கிளாஸ்மேட்ஸு, ரூம்மேட்ஸு, ஹாஸ்டல் மேட்ஸ் எல்லாத்துலேயும் அவங்க 2 பேரும் சேர்ந்தே இருந்தாங்க. வந்து அப்போவே கிளாஸ் பண்ணிட்டாங்க. நைத்ருவா அப்போவே கிளாஸ் பண்ணிவிட்டு அப்போவே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருப்பாங்க. அவங்க தான் முதல்ல மாவை இன்ட்ரடியூஸ் பண்ணி முதல்ல சென்னையில் போய் கிளாஸ் பண்ண. ஆமாம், அவங்கள சமபுத்திய கிளாஸ்க்கே இன்ட்ரடியூஸ் பண்ணது அவங்க தான். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மதுரையில் முதல் கிளாஸ் அப்போ தான் ஃபஸ்ட்டு 96ல் தான் ஃபஸ்ட்டு சகஜஸ்தித் யோகா ஈஷா யோகாவே உள்ளே வந்தது. அதில் நான் அந்த பேட்சில் தான் நான் பண்ணேன். அதுக்கப்புறம் இதோட இதை வந்து நான் அப்போ விட்டுட்டேன். பட் பின்னாடி ஒரு நாள் சத்குரு பேசும்போது தான் எனக்கு தெரிஞ்சுது. சத்குரு சொல்கிறாங்க, ஒரு குரு வந்து ஹி வில் த்ரெட்டன் யுவர் உன்னோட இருப்பை வந்து த்ரெட்டனே பண்ணுவாங்க. அவங்களால அங்கே இருக்கவே முடியாது. போன பிறகு ஒரு லாங்கிங் வரும், திருப்பி வரணும், அங்கே பார்க்கணும், எல்லாம் பண்ணணும்னு வரும். ஆனால் வந்து அவர் கிட்ட நிற்கும்போது அந்த அதை தான் நான் அன்றைக்கி ஃபீல் பண்ணியிருக்கேன்னு நான் நினைக்கிறேன். எனக்கு அதுக்கப்புறம் அது ரொம்ப நல்லா புரிஞ்ச மாதிரி இருந்துச்சு. அது ஒரு சத்குருவோட அது ஒரு ரொம்ப பெரிய அனுபவம். அப்புறம் நான் வந்து சாதாரணமாக ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். நான் இப்போ தான் உங்கள்கிட்ட சொன்ன மாதிரி 10 to 1 செஷன் ஃபுல்லாக லேடிஸாக இருக்க செஷனில் தான் நானும் பண்ணேன். பட் திடீர்னு ஒரு நாள் வந்து உங்களுக்கு கோஆர்டினேட் பண்ணுங்க நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ வாசு இருந்தாங்க. அவங்க வந்து நீங்கள் கோஆர்டினேட் பண்ணுங்கள் எல்லாம் சொல்லி சரின்னு சொல்லிட்டு நான் எடுத்தேன். நான் சொன்னேன், எனக்கு எப்பவும் சொல்லும்போதே சொன்னேன், எனக்கு எதுவும் தெரியாது, எனக்கு என்ன தெரியுதோ அதான் பண்ணுவேன். இல்லை ஒன்றும் வேண்டாம், நாங்கள் கைட் பண்ணுவோம், நீங்கள் வாங்க அப்படின்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் வாலண்டியர்ஸோட ஒர்க் பண்ணும்போது தான் என்னோட அடுத்த லெவலுக்கு நான் போக முடிஞ்சதுன்னு நான் கட்டாயமாக சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா வாலண்டியர்ஸ் வந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதத்தில் என்னை ரொம்ப இன்ஸ்பயர் பண்ணாங்க. சிலர் வந்து டெடிகேட்டட். மதுரையில வந்து ஃபர்ஸ்ட் பேட்ச் அப்பதான் முதல் கிளாஸ் பண்றாங்க. 240 பேர் என்ரோல் பண்ணிருக்காங்க.
அப்புறம் கொஞ்ச நாள்ல நீங்க கோஆர்டினேட்டர்ன்னு சொல்றப்போ, மதுரை படிப்படியா வளர்ந்ததுக்கே நீங்க ஆமா. இன்னும் அந்த உங்களுக்கு டெஃபினட்டா கைட் பண்ண வாலண்டியர்ஸ் இருந்திருக்கும். எல்லாரும். ஆமா. நாங்க எல்லாருமே இந்த ஃபர்ஸ்ட் செட் ஆஃப் வாலண்டியர்ஸ் இன்னும் கூட நம்மளோட தான் இருக்கிறாங்க. ம். அது நெறைய பேர் இன்னைக்கும் அந்த ஒரு இதோட தான் நாங்க இருக்கோம். போனோம்னாவே எல்லாரும் ரொம்ப அக்கா, அக்கான்னு சொல்லிட்டு ரொம்ப இதா இருப்பாங்க. அவங்களோட எல்லாம் ஒர்க் பண்ணது பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஒரு இன்ஸ்பைரிங்கா ஒவ்வொருத்தர் டெடிகேட்டடா ஒர்க் பண்ணுவாங்க. ஒவ்வொருத்தர் கரெக்ட்டா அந்த டைமுக்கு வந்து பண்றது. அப்பதான் தியான்லிங்காக்காக நாங்க ஃபண்ட் ரைசிங்கும் அப்பதான் பண்ண ஆரம்பிச்சோம். அப்போ வந்து என்னன்னா, அது வந்து ஒரு சின்ன சிட்டு மாரி வந்து வெறும் 200 அப்போ வந்து ₹200 ₹300 இந்த அளவு தான் அவங்க எல்லார்கிட்டயுமே கேட்டிருந்தது. ஏன்னா சத்குரு எப்பவுமே சொல்லுவாங்க, இந்த மாரி ஒரு கான்செக்ரேஷன்ல எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணது. இதுவுமே நான் ரொம்ப நாள் முந்தி ஒரு வீடியோல கேட்டது. மேபி ஐ அம் நாட் இன் த ரைட் வேர்ட்ஸ்ல சொல்றேனான்னு எனக்கு தெரியல. பட் சொல்லுவாங்க, ஒரு டார்க் பேட்ச் ஆஃப் யுவர் லைஃப் வில் கோ ஆஃப். இந்த மாரி ஒண்ணு பண்ணும்போது, நீங்க ஒரு கோயிலுக்கோ இதெல்லாம் பண்ணும்போது அப்படின்னு சொல்லிட்டு, அ அப்போ வந்து அதாவது தியான்லிங்கக்கு பொருளுதவி யாரு பண்றாங்களோ, பண்றாங்க. அவங்க வாழ்க்கையில இருக்க ஏதோ ஒரு ஒரு டார்க் இது பேட்ச் வந்து வந்து ஆமா. இந்த மாரி கரையும் ஒரு அப்படின்ற இது மாதிரி. கரையிருங்க மாரி அவங்க சொன்னாங்க. அது பார்த்தீங்கன்னா, வாலண்டியர்ஸ் எல்லாருமே அவங்கவங்களால முடிஞ்சது. அவங்களோட சம்பளமெல்லாம் மினிமமா தான் இருக்கும். ஆனா, அதுலயும் அவங்க வந்து குடுத்தது வந்து இன்னைக்கும் எனக்கு மறக்கவே முடியாது. அ ரொம்ப நல்லா ஒரு ஸோ எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க அதுல. அந்த தியான்லிங்காவோட கான்சிக்ரேஷன் அந்த கோயில் உருவாகுறதுக்கு ஒரு ஃபண்ட் ரைசிங் கோஆர்டினேட்டரா நீங்க இருந்தீங்களா? ஆமா. கட்டாயமா அப்போ இருந்தோம். அப்போ இவ்ளோ பெருசா இப்படி வருவோம் அப்படின்னு கூட எங்களுக்கு அப்ப தெரியாது. நாங்க போயிருக்கும்போது தியானலிங்கம் வந்து அந்த சாய்ஞ்ச படுக்க வச்ச நிலையில தான் இருக்கும். ஒரு கூரையில தான் இருந்தது. அதுக்கப்புறம் தான் அது ஃபர்ஸ்ட்டு சத்குரு சொன்ன மாதிரி தியானலிங்கா ஒண்ணு தான் நான் மெயினா முதல்ல பண்ணிருந்தோம். மத்தது எதுனாலும் என்ன அது நீங்க நெறைய கேட்டிருப்பீங்க. எந்த கான்செக்ரேஷனும் என்னால பண்ண முடியும். பட் தியானலிங்கா இன்னொன்னு என்னாலே பண்ண முடியாது அப்படின்னு அவங்க அடிக்கடி சொல்லுவாங்க. அந்த மாரி ஒரு இதில வந்து நாங்களும் ஒரு பார்ட்டா இருந்திருக்கோம். அந்த செங்கல் வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா, நாங்களும் அப்போ போயிருக்கோம். அப்போ உங்களுக்கு தெரியும் ஒரு இதுவே 30 இயர்ஸ் பேக்குன்னா, அவ்வளோ டக்குன்னு வீட்ட விட்டு நாங்க கிளம்பி வரணும் அப்படிங்கிறதெல்லாம் வந்து ஈஸியான விஷயம் கிடையாது. இன் ஸ்பைட் ஆஃப் தட் அதில வந்து ஒரு செங்கல் அதில என் கையிலயும் நான் எடுத்து அந்த டூம் வச்சிருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து எனக்கெல்லாம் ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயம். எவ்வளவு வாலண்டியர்ஸ் அக்கா நீங்க இந்த செங்கல் கட்டுறதுக்கு கூட்டிட்டு வந்தீங்க? கூட்டி நீங்க எப்படி நாங்க வந்தீங்க? வந்து அப்ப வந்து உங்களுக்கு தெரியும்ல, நீங்க இதுலேருந்தே தண்ணீர் பந்தல்லேருந்தே நடந்து தான் வரணும். ம். பஸ் எல்லாம் வந்து அங்க வராது. அந்த அப்போ இதா இருக்கும். அப்ப அந்த இடத்துல இறங்கி, நாங்க வந்தபோது ஒரு 3, 4 பேர் லேடீஸா தான் வந்தோம். அ அதுக்கப்புறம் பேட்ச்சா நெறைய பேர் போனாங்க. அது இப்ப எனக்கு கரெக்ட் நம்பர் ஞாபகம் இல்ல. நீங்க பட் வந்தப்போ 3 பேர். நாங்க 4 பேர் லேடீஸ் மட்டும் வந்தோம். ஓ! ம். லேடீஸ் மட்டும் கோயம்புத்தூர் வந்து, அங்க வீட்ல இருந்து எல்லாம் அங்க அலோவ் பண்ணிட்டாங்களா? அப்படி கொஞ்சம் சொல்லிட்டு இந்த மாரி கோயம்புத்தூர் போறோம்ன்னு சொல்லிட்டு வந்தோம். கரெக்ட்டா ஏன்னா இந்த அப்போ கோயிலும் கிடையாது, கிடையாது. ஆத்தூரும் எதுவுமே ஃபேமஸ் கிடையாது. கிடையாது. ஆமா. மதுரையிலேருந்து 4 லேடீஸ் கிளம்பி கிளம்பி வர்றது. ஒரு மலை அடிவாரத்துக்கு வர்றது. வராங்கன்றதே பெரிய விஷயம் ஆமா. தான். டெஃபினட்டா நீங்க சொல்ற மாரி தான் இருந்துச்சு. பட் ம். ரொம்ப ஒரு கோயிலுக்கு போறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னோமே தவிர, ஃபுல்லு பிக்சர் சொல்லலன்னு வச்சுக்கோங்களேன். அதனால வந்து அந்த அ அப்போ ஒரு செங்கல் எல்லாம் வச்சுட்டு, அப்புறம் உடனேயே அன்னைக்கு ஒன் டே காலையில வந்துட்டு கொஞ்சம் அதில வச்சுட்டு திருப்பி நாங்க போயிட்டோம். ம். உங்களுக்கு ஞாபகம் இருக்காக்கா? நீங்க எந்த ரோல வச்சீங்க கல்ல? இல்ல, இல்ல, அப்படின்னு. இல்ல. ஞாபகம் இல்ல. ஓகே. அப்போ வந்து சுவாமிஸ் எல்லாம் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. பட் எந்த ரோ அப்படிங்கிறது ஞாபகம் இல்ல. நாங்க வந்துட்டு கொஞ்ச நாள்லயே முடிஞ்சிடுச்சு. அதுக்கப்புறம் அது கடைசி செங்கல் வைக்க போறதுங்கிறது வந்து, அதுக்கப்புறம் நாங்க வீட்ல இருந்து தான் அத கேட்டுக்கிட்டோம். ம். ஆ எப்படிக்கா இருக்குது? ஆ நீங்க பார்த்து கட்டுன கோயில். ஆமா. அதுக்கப்புறம் எப்ப நீங்க முதல் முறையா வந்தீங்க? உங்களுக்கு அது ஞாபகம் இருக்கா? அந்த தியானலிங்கத்துக்கு வந்தீங்க, எப்ப வந்தீங்க கான்செக்ரேஷனுக்கு அப்படின்ட்டு? எனக்கு ஃபார் சம் ரீசன் என்னால வர முடியல. கான்செக்ரேஷனுக்கு நான் போகல. அதுக்கப்புறம் தான் வரும்போது இந்த ப்ரோகிராம்ஸ்க்கெல்லாம் வரும்போது அப்ப கூட நான் எல்லா ப்ரோகிராமுமே முடிச்சுட்டேன். அநேகமா ஆல்மோஸ்ட் பாவஸ்பந்தனா, சைலன்ஸோட ஃபர்ஸ்ட் ப்ரோகிராம் எல்லாமே சமயமா எல்லாமே பண்ணிட்டு தான் நான் வந்தேன். அதுக்கப்புறம் எப்பல்லாம் டைம் கிடைக்குமோ அப்பல்லாம் வர்றது. அதாவது ஒரு குரூப்பா வருவோம். ஒரு 4, 5 பேர் வாலண்டியர்ஸ் சேர்ந்து வருவோம். அந்த மாரி வரும்போது நான் கோயில் வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த உருவாகுறது எல்லாமே நாங்க பார்த்துட்டே தான் இருந்தோம். அப்புறம் அதுல வந்து என்ன உட்கார்ந்தாவே ஒரு உங்களுக்குள்ள ஒரு ஒரு தன்னிறைவு வரும் பார்த்தீங்களா? இது வந்து இதுல நானும் ஒரு பார்ட்டு. இதுல நானும் ஒண்ணு இருந்தேன் அப்படின்னு சொல்றது வந்து ரொம்ப வரும். அந்த கோயிலுக்கு போனோனே.
அதுக்கப்புறம் லிங்க பைரவி கான்சக்ரேஷன் எல்லாத்துலேயும் அப்போல்லாம் ஒரு ஃபுல் ஸ்விங்கில், ஏன்னா எல்லாருக்கும் தெரியும் இது நம்ம இது இங்கே இருக்கிறோம் அப்படிங்கிறது தெரிகிற மாதிரி வந்தோடனே ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு வர்றது போகிறதெல்லாம். பட் தியானலிங்க கான்சக்ரேஷன் வந்து அது ஒரு தனியாக தான் இருந்தது. இப்போ நீங்க சூன்யா இனிஷியேஷன் அப்போ சொன்னீங்க அந்த ரூமை விட்டு நம்ம எப்படா வெளியே போகும்னு இருந்தது அப்படின்னு. அதுக்கப்புறம் சத்குரு மேல ஒரு ஈர்ப்பு. இது சத்குரு இது நானும் சம்டைம்ஸ் உணர்ந்திருக்கிறேன். பக்கத்துல இருக்க சமயத்துல ஓடி போலான்னு இருக்கும். கொஞ்சம் தூரம் போனதுக்கு அப்புறம் அவரை தேடி அவரை ஏங்குவோம். ஸோ உங்களுக்குள்ள அந்த ஒரு சீக்கிங் வச்சுக்கோங்களேன், அது எப்போ அதிகமாச்சு? இது லைக் வாஸ் இட் ஆஃப்டர் சம் ப்ரோக்ராம்? இல்லை, இதுக்கு முன்னாடியே சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து எனக்கு தெரிஞ்சு நடந்துச்சா தெரியாமல் நடந்ததுன்னு தெரியல. யாரோ வந்து பேசுகிறாங்க. இது வந்து ஈவன் பிஃபோர் ஈஷா யோகா கிளாஸுக்கு முந்தையே ஒரு இடத்துல வந்து பேசுகிறாங்க. எனக்கு குரு கிடைக்கல அப்படி இப்படின்னு யாரோ இதெல்லாம் எனக்கு வந்து காதில் விழுகுது. ஐ வாஸ் நாட் அ பார்ட் ஆஃப் தட் கான்வர்சேஷன். கம்ப்ளீட்டாக டிஃப்ரெண்ட் பீப்புள் பேசுகிறாங்க. அப்போ நான் நினச்சிக்கிட்டேன், இது என்னது இவ்வளோ குருன்னு சொல்கிறாங்க, நம்மளுக்கு வந்து அப்போனா நம்மளுக்கு குருவே இல்லையா, நம்மளுக்கு யாருன்னு. இது வந்து இதெல்லாம் ஈவன் பிஃபோர் கிளாஸுக்கெல்லாம் முந்தையே, கொஞ்ச நாள் முந்தையே. அப்போ ஒருத்தங்க வந்து நீங்க கிளாஸ் அட்டெண்ட் பண்றதுக்கு முந்தையே இது வந்து எனக்குள்ள அது போகுது. அப்போ யாரோ இன்னொருத்தங்க சொல்றாங்க, அது குருவெல்லாம் இங்க எங்கேப்பா அப்பெல்லாம் கிடைக்கிறாங்க, குருவெல்லாம் இப்பெல்லாம் இல்லவே இல்லை, அது சும்மா நம்ம எனக்கெல்லாம் பிள்ளையார் தான் குரு அப்படின்னோடனே நான் நினைக்கிறேன், சரி இப்போ நம்மளும் அப்படித்தானோ, ஏதோ ஒரு டேட்டியை தான் நம்ம சூஸ் பண்ணிக்கணுமோ, அதை தான் குருவாக நம்ம சூஸ் பண்ணிக்கணுமா. எனக்கு இப்போ எப்படி இந்த லாங்கிங் வந்துச்சுன்னே தெரியாது. எனக்கு இது வந்து அது சத்குருவை பார்க்குறேன். சுவாமினா தான் நான் சொன்ன மாதிரி சுவாமினாவை பார்த்த அளவுக்கு கூட நான் சத்குருவை பார்க்கல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ ஒரு இடத்துல அந்த ரொம்ப அதை உணர முடிஞ்சது. அது சீக்கிங்கா என்னன்னு எனக்கு தெரியாது. பட் இட் ஹேப்பன்ட். அதுவா ஒவ்வொரு கிராஜுவலாக ஒவ்வொரு ப்ரோக்ராம் போகும்போதும் இது பண்ணும்போதும் அவர் வந்து சாதாரணமாக இது கூட கிடையாது, குருங்கிற வார்த்தைக்கும் மேலே கூட அவர் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. ஸோ அண்ணா ஹோல்னஸ் அட்டெண்ட் பண்ணதா சொன்னீங்கல்ல, அப்போவே உங்களுக்கு ஃபுல் ஃப்ரீடம் தானா? ஆமாம், ஆல்மோஸ்ட் அப்படி தான். எப்போவுமே வந்து எந்த விஷயத்துலையுமே ரொம்ப அப்படி கட்டாயமெல்லாம் படுத்த மாட்டாங்க, அப்படி தான் பண்ணணும்னு. அதில் சத்குரு வந்து பார்த்துட்டு எல்லாம் போன பிறகு பயிற்சியெல்லாம் அவ்வளோவெல்லாம் அப்படியெல்லாம் ஒன்றும் பண்ணிட மாட்டாங்க. பட் அவங்களுக்கே ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லும்போது எனக்கு கொஞ்சம் ஜெலஸாகவே இருக்கும். ஒரு தடவை கன்னியாகுமரியில் வந்து சத்குரு ஒரு சத்சங் போயிருந்தாங்க. இவங்களும் போய் அந்த ஹோட்டலில் தங்கி அதே ஹோட்டலில் இருந்திருக்காங்க. ஒரு தடவை வெளியே வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இவங்களும் போய் அவரை பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி நின்றுருக்காங்க. நின்ன பிறகு அந்த இடத்துல சொல்கிறாங்க, எனக்கு என்ன நடந்துச்சுனே தெரில, எங்கே பார்த்தாலும் அவராக தெரிகிறாரு, ஃபுல்லாக எனக்கு அவராக இருக்குது, அப்பா என்ன இப்படி இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு நான் அந்த இடத்துல இருந்து ஓடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ எனக்கு கொஞ்சம் இதாக இருந்துச்சு, என்னடாது நம்ம பயிற்சியாதுன்னு என்னென்னமெல்லாம் பண்ணுறோம், இவங்களுக்கு வந்து பார்த்த உடனே ஃபுல்லாக அப்படி தெரிகிற மாதிரி இருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஷியலாக அவங்களுக்குமே அதை ஃபீல் பண்ணியிருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து அவங்களோட விருப்பமாக நான் எடுக்கணும், பிரம்மச்சரியம் எடுக்கணும் அப்படி வந்த பிறகு பார்த்தீங்கன்னா உடனேலாம் எடுக்கல. அவங்க 4 இயர்ஸ்க்கு மேலே ஆசிரமில் சும்மாவே தான் இருந்தாங்க. ஒவ்வொரு தடவையும் சத்குருவை பார்த்துட்டு, சத்குரு எனக்கு இன்னும் கொஞ்சம் டைம் வேணும் சத்குரு, நான் இன்னும் முடிவு பண்ணலை, இப்படி தான் அவங்க சொல்லுவாங்க. அதாவது எனக்கு பிரம்மச்சரியம் இல்லை கிரகஸ்தர் வாழ்க்கை வேணுமான்றதை நான் முடிவு பண்ணலை அப்படின்னே சொல்லிட்டு, அப்புறம் ஒரு 4 இயர்ஸ் கழிச்சு, 5th இயர் தான் நினைக்கிறேன், அங்கே போயிட்டு 5 இயர்ஸ் கழிச்சு தான் நான் பிரம்மச்சரியம் எடுத்துக்கிறேன்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. இப்போ அவங்க போயுமே ஒரே பொண்ணாக்கா? ஒரு பொண்ணு ஒரு பையனும் அவருமே ஹீஸ் அ ஃபுல் டைம் வாலண்டியர். இங்கே வந்து அவருக்கு வந்து அவர் வந்தது எப்படி அப்படின்னு சொல்லணும்னா அதுக்கு ஒரு பேக்ரவுண்டு மாதிரி இருக்குது. பின்னாடி வந்து திடீர்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் வந்து டெக்ஸ்டைல் யூனிட்ஸ், எங்களுக்கு டெக்ஸ்டைல் மில்லெல்லாம் வச்சுருந்து ரொம்ப நல்லா போயிட்டு இருந்த ஒரு பிஸ்னஸ் வந்து ஆல் ஆஃப் அ சடனில் திடீர்னு கிராஜுவலாக குறைய ஆரம்பிச்சிருச்சு. அது கொஞ்சம் எல்லாம் சரியாக வந்துடும் சொல்லி புஷ் பண்ணிகிட்டே இருக்கும்போது ஒரு ஃபியூ இயர்ஸ் ஆனோடனே ரொம்ப கை மீறி போயிட்ட மாதிரி ஆயிடுச்சு. அப்போ வந்து என்ன பண்ணுறதுனே தெரியல. எங்கே பார்த்தாலும் ஒரு பிரச்சனை, அது ஃபினான்ஷியல் பிரச்சனை. பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும்ல, ஃபினான்ஷியலாக நம்ம கோத்ரூ பண்ணோன்னா எந்த அளவுக்கு வெளியே இருந்து சப்போர்ட் இருக்குன்னு கூட நம்ம சொல்ல முடியாது. அப்படி தான் இருந்துச்சு. பீப்புளோட எல்லாமே அப்படி தான் இருந்தது. அந்த டைமில் வந்து சத்குரு கிட்ட எழுதிட்டு போய் அவங்க முன்னாடி உட்காந்த உடனே பார்த்தோம். வர சொல்லிட்டாங்க. இது எப்படியும் இருக்கும் 20 இயர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். 8 இயர்ஸ் கழிச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் கிளாஸ் எல்லாம் பண்ணிட்டு 7-8 இயர்ஸ் கழிச்சு
சத்குருவை நேரில் போய் பார்க்குறதுக்கு சும்மா நான் ஒரு லெட்டராக தான் எழுதியிருந்தேன். இந்த மாதிரி ரொம்ப என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் அவரோட ஹெல்ப் இருந்தால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு ரொம்ப நான் ஒன்றும் எதிர்பார்த்துன்னெலாம் நான் சொல்ல முடியாது. பட் பார்த்தா பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு நான் இவங்க பையன் 3 பேருமே போனோம். அப்போ வந்து அவர் அப்போ தான் விஷுவல் கம்யூனிகேஷன் முடிச்சுட்டு ரொம்ப யங் பிளட்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அதனால நாங்கள் வந்து அவரை இதில் இன்வால்வ் பண்ணணும்னு நாங்கள் நினைக்கவே இல்லை. இது வந்து ஃபினான்ஷியல் பிரச்சனை, நம்ம தான் பார்க்கணும், இதுக்கு என்ன. பட் சத்குருவை பார்க்க போகிறதுனால அவரை கூட்டிகிட்டு போனோம். அவர் வந்து அப்போ இந்த ஆட் ஃபில்ம்ஸ் எடுக்கணும், மியூசிக் பழகணும், அந்த மாதிரிலாம் ஒரு பயங்கர ஏமெல்லாம் வச்சுருந்தாங்க. சரின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து இது இப்படி தான் போனோம். போனோடனே பேசிட்டு என்னென்ன எல்லாம் கேட்டாங்க. எல்லாம் கேட்டுட்டு அவனை பார்த்து சொன்னாங்க, அம்மா அப்பாவுக்கு இந்த மாதிரி இருக்கும்போது நீ ஒரு கை போடணும்ப்பா, ஆட் ஃபில்ம்ஸ் அதெல்லாம் எப்போ வேணாலும் எடுத்துக்கலாம். பட் இந்த டைமில் நீ வந்து அவருக்கு சப்போர்ட்டாக இருக்கணும், நீ பண்ணணும் அப்படின்னு சொன்னாங்க. அதை வந்து வேற யார் சொல்லியிருந்தாலும் அவனுக்கு அப்படி போயிருக்குமா என்னன்னு தெரியல. பட் சத்குருவே நேரில் அவர் பார்த்து சொன்ன உடனே உடனே எல்லாத்தையும் அப்பவே ப்ரோக்ராம்லாம் பண்ணிட்டாரா? ப்ரோக்ராம் பண்ணிட்டார். ஃபர்ஸ்ட் பேசிக் ப்ரோக்ராம் மட்டும் பண்ணியிருந்தாரு. அவருக்கு அதுக்கப்புறம் சத்குரு மேல ஈடுபாடு அதிகம். இருந்து ஏன்னா நான் பார்க்குறாங்கல்ல என்னைய வந்து அந்த இதில் டெய்லி அந்த ஒரு ப்ராக்டிஸ் அது எல்லாம் பார்த்ததுனால அவங்களுக்கு அது ஆட்டோமேட்டிக்காகவே இருந்திருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். உள்ளுக்கே இருந்திருக்குது. மேபி அவங்களுக்கும் அந்த சீக்கிங் இருந்திருக்குதா என்னன்னு தெரியல. அப்போ வந்து அவங்களும் இதே மாதிரியே சொல்லிட்டு உடனே அவர் வந்தார். வந்த பிறகு பார்த்தீங்கன்னா அந்த நாங்கள் பார்த்த விதத்தை அந்த வியூவே வேற மாதிரி மாறிடுச்சு. ஸோ கிராஜுவலாக வி கேம் அவுட் ஆஃப் இட். அதெல்லாம் வந்து ரொம்ப பெரிய ஒரு மிரக்கல் தான் நான் சொல்வேன் என்னை பொறுத்த வரைக்கும் எல்லாம். வி வேர் இன் தட் ஸ்டேட், என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது அவரும் வந்து அதுக்காக வந்து அது அப்படியே பூமாச்சு அப்படியெல்லாம் கிடையாது. கிராஜுவலாக வி கேம் டு நோ வாட் டு டூ. அதில் வந்து எனக்கு நல்லா தெரிஞ்சது தட் சம் கைடன்ஸ் இஸ் தேர் ஆல்வேஸ் வித் அஸ். வாட் வி வேர் டூயிங்கிறது வந்து எனக்கு ரொம்ப அது அப்போ ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு ரொம்ப. ஆனா நீங்க வந்து உங்க சன்னை இதுல இன்வால்வ் பண்ணணும்னு நினைக்கவே இல்லை. ஆனா சத்குரு சொன்னாரு, நோ நீங்க இப்போ பண்ணணும். அவரே இப்போ support நேரில் பண்ணணும் பார்த்து அப்படின்னு. அவங்களே சொன்னாங்க. அந்த பதில் நானே So, அவர்கிட்ட அப்போ உங்க சன்னோட கான்ட்ரிபியூஷன் எப்படி இருந்தது? ஆக்சுவலாக பார்க்கணுன்னா அப்போ வந்து அவர் ஒன்றுமே பேசலை. அதுக்கப்புறம் வந்துட்டு அது வரைக்கும் அது பண்ணணும் இது பண்ணணும் அங்கே போகணும். சென்னையில் போய் ஒரு கம்பெனி மாதிரி கூட ஒன்று ஆரம்பித்து வச்சுருந்தார். ஆட் ஃபில்ம்ஸ் எல்லாம் பண்ணுறதுக்காகன்னு ஒன்று ஆரம்பித்து அவரும் அவர் ஃப்ரெண்டும் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. பட் சத்குரு சொன்னோடனே he said ஓகேம்மா நான் இதுதான் இனிமே பார்க்கணும், சத்குரு சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி உள்ள வந்தது தான். கோஆர்டினேட் பண்ணும்போதுன்னு பார்த்தோம்னா ஒரு தடவை மகா சத்சங் நடந்தது. டோர் டு டோர் போய் இன்விடேஷன் கொடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா அன்னைக்கு காலைல மழை கொட்டுன்னு கொட்டுது. கிரவுண்டுலே மழை. வாலண்டியர்ஸ் வந்து சேரை தொடச்சி திருப்பி அடுக்குவாங்க, திருப்பி மழை. என்ன பண்ணுறது, எப்படி நடக்க போகுதுன்னே ஒன்றுமே தெரில. எல்லாரையும் இது கூப்பிட்டுட்டோம். எந்த இயர் இருக்காது? கரெக்டாக எனக்கு இயர் ஞாபகம் இல்லைம்மா. ஃபர்ஸ்ட்டு மகா சத்சங் சத்குரு, அதுக்கப்புறம் நிறையா மகா சத்சங் பண்ணாங்க. அது தமிழ்நாட்டுல பண்ண முதல் தமிழ்நாட்டு மகா மகா சத்சங் அது மதுரையில் தான். அப்போ வந்து மழை கொட்டுது, என்ன பண்ணுறதுன்னா அவருக்கு ஒரு சொல்லி அவங்க தங்கியிருந்த வீட்டில் போய் சொல்லிட்டாங்க. அவங்க வந்து சொன்னாங்க இந்த மாதிரி ரொம்ப மழை பெய்யுது சத்குரு. இல்லைப்பா இருக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோதான் அவங்க போயிட்டு. நம்மளுக்கு அதெல்லாம் நம்மளால எங்கே அது அந்த அளவுக்கு அப்படி சொல்ல முடியல. மறுநாள் வரைக்கும் ஒன்றுமே புரியல எப்படி இது நடக்க போகுதுன்னு. பார்த்தீங்கன்னா அன்னைக்கு ஈவினிங் மழை கொட்டிட்டு ஒரு ட்ரிஸ்லிங் இருந்துகிட்டே தான் இருக்குது. மக்கள் அலையா வந்துட்டே இருக்காங்க. எனக்கு வந்து இன்னும் என்னால் அதை நம்பவே முடியல. இப்படி ஒன்று அது நடக்க போகுதா அப்படின்ட்டுன்னு. அதுக்கப்புறம் முன்னாடி உட்காந்துருக்கவங்ககிட்ட எல்லாம் காலுக்கு கீழே தண்ணி, அந்த இடத்துல எல்லாம் தண்ணி எல்லாம். அதுவும் பெரிய பெரிய விஐபிஸ் எல்லாமே நம்ம இன்வைட் பண்ணியிருந்தோம். எல்லாரும் வந்து உட்காந்துருக்காங்க. ஆனால் யாருமே அதை மைண்ட் பண்ணலை. அந்த இடத்துல வந்து இந்த சத்சங் ஹேப்பண்ட் அப்படி ஒரு இதாக இருந்தது. சத்குரு வந்த உடனே எல்லாம் பார்த்துட்டு சொன்னாங்க, என்ன தண்ணியாக இருக்கா, காலெல்லாம் ஒரே சகதியாக இருக்கா, இந்த மாதிரி ஒரு சகதியில் வந்து பலர் நிற்கிறதுனால தான் நம்ம இன்னைக்கு சாப்பாடே சாப்பிட்றோம் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பேசுனது வந்து ஆக்சுவலாக ஃபார்மர்ஸை பற்றி, விவசாயிகளை பற்றி. அந்த மாதிரி அவங்க இருக்கிறதுனால தான் நம்ம இது. அதனால் நீங்கள் ஒரு நாளைக்கு இதை மைண்ட் பண்ண மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். நீங்கள் உங்களுக்கு ஒன்றும் ஒரு இது இல்லை, ஒரு பிரச்சனை இல்லை இந்த சகதினாங்க. அதுக்கப்புறம் அந்த இது வந்து இந்த சத்சங் வென்ட் ஃபார் ஆல்மோஸ்ட் 2.5 hours. அப்போ மழையே இல்லை.
எல்லாரும் தண்ணியில் தான் உட்காந்துருந்தாங்க. அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் திருப்பி என்ன சொல்கிறது, மோர் தென் மிரக்கல் தான் அதெல்லாம் நான் சொல்லுவேன். மேபி அது ஏர்லி 2000s இருக்கும்னு ஆமாம் நினைக்கிறேன். ஆமாம் ஏன்னா அதுக்கப்புறம் தொடர்ந்து நிறைய நிறைய மகாசத்சங் சத்சங் நடந்தது. நடந்தது. இதுதான் மதுரையில் தான் எல்லாமே, ஆல்மோஸ்ட் எல்லாமே மதுரையில் தான் ஃபஸ்ட்டு ஆரம்பிச்சது. அது ஃபார் சம் ரீசனாக எனக்கு தெரியாது, அங்கே நடந்தது தான் இதுவும். எப்படி அவ்வளோ பேரை வர வச்சிங்க? இதுவும் பார்த்தீங்கன்னா எனக்கு அந்த வாலண்டியர்ஸ் எங்களோட கூட ஒர்க் பண்ணவங்க எல்லாரும் இன்றைக்கும் அவங்களெல்லாம் நினச்சேன்னா நிறையா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ தியானேஷ் உங்களோட உங்கள் டீமில் இருக்க மாதிரி அவங்க அப்பாலாம் எங்கள் டீமில் இருந்தாங்க. அவங்க எல்லாரும் ஒரு ஒரு விதத்தில் அவங்களோட இதை வந்து ரொம்ப இதாக பண்ணுவாங்க எல்லாருமே. இன்றைக்கும் அவங்கெல்லாம் அந்த ஒரு பின்னாடி இருக்காங்களா இருக்கும், முன்னாடி பெரிய ஒரு வாலண்டியர்ஸ் வந்திருப்பாங்க. பட் அவங்க தான் வந்து என்ன பிளான் பண்ணணும், எப்படி பண்ணணும், எங்கே ஒரு சோர்ந்து போய் இருக்கும்போது ஏதாவது ஒன்று ஒரு எங்களுக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி கிடச்சிரும், உடனே திருப்பி வி ஸ்டார்டட் ஒர்க்கிங். அந்த மாதிரி போய் டோர் டு டோர்லாம் ரொம்ப சர்வசாதாரணமாக நாங்கள் பண்ணோம். இதில் நிற்போம். ஆனால் நின்னதில் கூட நான் நினைப்பேன், இதில் நின்னோம் ஒரு தடவை வந்து உழவர் சந்தையில் போய் நிற்கிறோம், போய் கொடுத்துட்ருக்கோம். அது வந்து எனக்கு சரி கொடுத்துட்ருக்கோம், எல்லாம் வாங்க இந்த மாதிரிலாம் சொல்லிகிட்ருக்கோம். இப்போ என்னை கொஞ்ச நாள் முந்தி ஒருத்தங்க பார்த்துட்டு என்னை சொல்கிறாங்க, நீங்கள் உழவர் சந்தையில் கொடுத்த அந்த நோட்டீஸில் தான் நான் வந்தேன், நான் வந்து கிளாஸ் பண்ணி எல்லாம் பண்ணது எல்லாமே நான் அதுக்கப்புறம் தான், நீங்கள் தான் அங்கே நின்று கொடுத்தீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நான் நினச்சிக்கிட்டேன், இது எங்கே போகணுமோ யாருக்கிட்ட எப்போ போகணுமோ அது கரெக்டாக போயிடுது அப்படின்னு சொல்லிட்டு. ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு இன்சிடென்ட்டுக்கு. ஏன்னா நான் சென்னையில் இருந்திருக்கிறேன். இந்த மாதிரி ஒரு நிறைய மகா சத்சங்கள், ஆனந்த அலை ப்ரோக்ராம், அதுக்கப்புறம் மெகா ப்ரோக்ராம், சத்குரு எப்பெல்லாம் சென்னைக்கு வராங்களோ அப்போல்லாம் ரீச் அவுட் பண்ணுறது, அப்போ இந்த டோர் டு டோர் இன்வைட் பண்ணுறது, வரப்போகிறவங்களுக்குலாம் வந்து ப்ரௌஷர் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதுலாம் வந்து பயங்கரமாக எடுத்து பண்ணுவோம். பட் இந்த மாதிரி ஒரு ஸ்டோரி வந்து கேட்குறப்ப யாரோ ஒருத்தர் கையில் நம்ம அந்த அந்த கொண்டு போய் சேர்க்கிறோம். எப்பவுமே எனக்கு வந்து அந்த அது நம்ம ப்ரௌஷர்னு கூட நான் சொல்லக்கூடாதுன்னு எனக்குள்ள அப்படி இருக்கும். அது ஒரு இன்விடேஷன் அப்படின்னுட்டு. ஸோ அந்த இன்விடேஷனை கொண்டு போய் கொடுக்குறப்ப இல்லை சத்குருவோட ஃபோட்டோ இருக்கும். அப்போ எனக்கு நினச்சிப்பேன், சத்குருவோட ஃபோட்டோ இவங்க கைக்கு போயிடுச்சுன்னா போதும், இவங்க வீட்டுக்குள்ளே ஏதோ ஒரு மூலையில் யாரோ பார்த்துட்டா கூட போதும், ஏதோ ஒரு நாள் அவங்க வருவாங்க அப்படின்னு. ஆனால் இந்த மாதிரி வந்து ஷேர் பண்ணல. பட் நீங்கள் சொல்கிறப்போ ரொம்ப ஃபீல் ஸோ நைஸ். நம்ம எஸ்பெஷலி இந்த மாதிரி இப்போவும் கூட நிறைய சென்டர்ஸில் வந்து இந்த இன்விடேஷன் கொடுக்கறது வந்து இன்னும் ஒரு அது இப்போ மகாசிவராத்திரிக்கா இருக்கட்டும், இல்லை அடுத்தடுத்த ப்ரோக்ராம்ஸ்க்காக கூட இருக்கட்டும். பட் அது பார்த்துட்டு இருக்க அந்த மாதிரி பண்ணுற நிறைய வாலண்டியர்ஸ்க்கு வந்து இது ஒரு பெரிய கட்டாயமா இது வந்து அதை வந்து நம்ம சும்மா கொடுக்குறோம் இன்விடேஷன், இது யார் போக போகிறாங்க அந்த ஒரு இதிலே வேண்டாம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஓப்பனாக சத்குருவை அவங்கக்கிட்ட கொண்டு போகிறோம் அப்படிங்கிற ஒரு இதில் போனாங்கன்னாவே நடக்குது. இது வந்து நாங்கள் அந்த ஹோல் டீம் வேர் லைக் தட். அங்கே வந்து ஃபுல்லாக மதுரையிலே நாங்கள் எல்லாருமே அவங்களோட சைடில் ரொம்ப நல்லாவே பண்ணாங்க. யாரையுமே அதில் நான் எனக்கு இதாக சொல்ல முடியாது. இன்றைக்கும் நினச்சேன்னா அவங்க கையிலன்னா இந்த அளவுக்கு மதுரையே டெவலப் ஆகிருக்குமான்னு கூட எனக்கு தெரியல. மதுரை ஆஸ் அ சென்டர் அந்த அளவுக்கு அவங்களோட இது இருந்தது. இன்னொன்று சொல்லணும்னு நினச்சா, மதுரையில் மீனாட்சி அம்மன் கோயிலுக்கு சத்குரு விசிட் வர போகிறாங்க, அங்கே வந்திருந்த போது வரப்போகிறாங்க அப்படின்னு. பட் ஆனால் அதுக்கான ஏற்பாடுகளை நாங்கள் எல்லாம் வாலண்டியர்ஸ் எல்லாம் பண்ணிட்டோம். வாலண்டியர்ஸ் எல்லாம் நிறையா வந்துட்டாங்க, எல்லோரும் வெயிட் பண்ணுறோம். எங்கள் சைட்லேருந்து ஒரே ஒரு மாலை அவருக்கு கொடுக்கறதுக்கு மட்டும்தான் ஒரு வாலண்டியர் கையில் இருக்குது. போகிறோம், ஒரு ஏற்பாடும் காணோம், ஒன்றுமே காணோம். என்னடா இது இப்படி இருக்குது, சத்குரு வரப்போகிறாங்க, இன்னொரு 15 மினிட்ஸில் வரப்போகிறாங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் யோசிச்சுட்டே இருக்கும்போது அடுத்த ஒரு 15 நிமிஷத்தில் அந்த இடம் மாறின விதமே பார்த்துக்கோங்க. அங்கே இருக்க ஒரு ஆஃபீஸர் ஒருத்தர் வந்து எங்களை எல்லாம் பார்த்தாரு, ஃபுல்லாக எல்லாம் பார்த்துட்டு, யானை வர சொல்லிடலாமா, யானையை வந்து மாலை போட சொல்லிடலாம், பூர்ண கும்பம் கொண்டு வர சொல்லிடுறேன். நான் நினச்சிட்டேன், சரி அந்த சிவாவே சத்குரு பார்க்கணும் அப்படிங்கிறது அவரோட இதாக இருந்திருக்குது. அது யானை வந்து மாலை போட்டுச்சு, அவங்க அந்த இருக்க இவங்க வந்து பட்டர்லாம் வந்து பூர்ண கும்ப மரியாதை எல்லாம் பண்ணி நாங்கள் கூட்டிகிட்டு 15 நிமிஷத்துல எல்லாம் நடந்தது. அதுவும் ரொம்ப ஒரு எதிர்பார்க்காத ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் அது. அக்கா, இப்போ வந்து நீங்கள் நிறைய உங்களோட வாலண்டியரிங் எக்ஸ்பீரியன்ஸு, மதுரை பில்ட் ஆனது, சத்குரு வந்ததெல்லாம் சொன்னீங்க. பட் இந்த கேள்வி நான் உங்ககிட்ட ஸ்பெசிஃபிக்காக கேட்கணும்னு நினைக்கிறேன். நீங்கள் ஆஸ் அ மதரா 2 குழந்தைங்க, ஒருத்தர் வந்து பிரம்மச்சரியம் எடுத்திருக்கிறாங்க, இன்னொருத்தவங்க வந்து ஃபுல் டைம் ரெசிடெண்ட்டாக கிரகஸ்த பாதையில் போயிருக்கிறாங்க. எப்படிக்கா 2 பேரும் இப்படி ஈஷாக்குள்ள சேர்றாங்கன்றப்போ
நம்மளோட ஃபேமிலி பிசினஸ், அவங்க நிறைய சம்பாதிக்கணும், அந்த வாழையடி வாழையா அந்த பல மாதிரி தலைமுறைக்கு சம்பாதிக்கணும், அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா? உங்களுக்கு அந்த ஆஸ்பிரேஷன் எதுவுமே இல்லையா? ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா என்னை விட கொஞ்சம் அவங்களுக்கு இருந்தது. எனக்கு வந்து அதுக்கு முன்னாடியே நிறையா நான் வருது சத்குருவோட கேட்டிருக்கும்போது, ஒரு விவேகானந்தா வந்தா அவ்வளோ கொண்டாடுறீங்க வெளிய. ஆனா அதே இது உங்க வீட்ல ஒருத்தர் வராங்க அப்படின்னா, எதுக்கு இவ்வளோ ஒரு ரெசிஸ்டன்ஸ் உங்களுக்குள்ள? அப்படின்னு சொல்றது வந்து எனக்கு எப்பவுமே ரொம்ப தோணும். அதே மாதிரி மத்தவங்க செய்யட்டும், நான் வந்து சும்மா போவேன். அந்த மாதிரி ஒரு இது இல்ல. அப்போ என்னோட இதில குடுக்க முடியும்னா, இந்த ஹையஸ்ட் இதா நான் குடுக்க முடியும் சத்குருக்கு அப்படின்னா, அது என்னோட குழந்தைங்க தானே. அது வந்து அது அவங்களும் விருப்பப்பட்டு, அதாவது அவங்கள வந்து நான் கம்பல் பண்ணி, "நீ அங்க போணும்" அப்படின்லாம் சொல்லி அந்த மாரி கிடையாது. அவங்களுக்காகவே அது வந்து அவங்க எடுக்கணும், இத எடுக்கணும்னு நெனச்சு பண்ணாங்க. அப்ப பையன் வந்து நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு எல்லாம் ஃபுல்லா சப்போர்ட் பண்ணி, ஓரளவுக்கு அது பேலன்ஸ் ஆன பிறகு தான் அவர் திருப்பி இங்க வந்தாரு. ஆனா அவரு ஆட் ஷூட்லாம் பண்ணணும், பிசினஸ்லாம் ஆமா. நடந்துட்டு இருந்தாரு. மேபி அது அந்த ஒரு 4 இயர்ஸ் அவரு 4, 5 இயர்ஸ் பிசினஸ்ல இருந்ததுல அத விட்டுட்டாரான்னு எனக்கு தெரியல. அது அவர தான் கேட்கணும். வந்த பிறகு அதுக்கப்புறம் அது முடிச்ச உடனே ஹி வாண்டட் டூ கோ. நான் வந்து சத்குருவோட விஷன் தாம்மா. அதுக்கு என்ன பண்ணணுமோ அது பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். நான் ஆஷ்ரம் போறேன் அப்படின்னு சொல்லி சொன்ன உடனே, ஒண்ணும் நான் வந்து திருப்பி அதே மாரி தான் எனக்கு வந்து அது சொல்லணுன்ட்டு அவர ஸ்டாப் பண்ணணுங்கிறது எனக்கு தோணவே இல்ல. இவங்களுக்கு கொஞ்சம் இருந்தது. பட் அதுக்கப்புறம் அவன் ரொம்ப அண்ணாக்கு வீட்ல. ஓ! அப்பாக்கு. ஓகே. அவங்க மட்டும் கொஞ்சம் அதுக்கு சரி, அப்புறம் அவன் விருப்பப்படுறான்னா போட்டும் அப்படிங்கிற மாரி சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் அவன் இங்க வந்தான். வந்த பிறகு இங்க அவர் இருக்காரு, எல்லாம் பண்ணிட்டுருக்காரு அப்படின்னு சொல்லும்போது, திருப்பியும் அதே கொஸ்டின் வருதுல்ல. பிரம்மச்சரியமா? கிரகஸ்தாவா? அப்படிங்கும்போது, அவங்களுக்குமே கொஞ்சம் அவனுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப இருந்தது. நான் வந்து திருப்பியும் அது அவனோட விருப்பமா இருக்கட்டும் அப்படின்னா, அவர் வந்து ரொம்ப அப்படி ஒண்ணும் அ விருப்பமா பிரம்மச்சரியம் எடுக்கணும்னுலாம் அவர் அவ்வளவுக்கா இல்ல. அப்படிங்கும்போது கிரகஸ்தா இதுக்கு வந்து தானாவே அங்க இருக்கிற நம்மளோட ஆஷ்ரமைட்ஸே நெறைய பேர் வந்து இவ ரேணுவ சஜெஸ்ட் பண்ணாங்க. அதாவது என் மருமகள. அவ அப்பதான் வந்திருந்தா. கொஞ்ச நாள் தான் ஆயிருந்தது வந்து ஆஷ்ரமுக்கு வந்தே. அதுக்கப்புறம் அது லலிதாம்மா, இவங்க பாலாம்மா அவங்க இல்ல இப்போ. அவங்க எல்லாரோட இதுவும் இதில இருக்கு. அவங்க எல்லாரும் சஜெஸ்ட் பண்ணி, அதுக்கப்புறம் நாங்க பார்த்து, உடனே அப்போ கல்யாணம் பண்ணணும்னு சோ சொல்லிட்டு ஒருத்தர் வந்து கல்யாணம் அப்படின்னு முடிவு முடிவு பண்ணிட்டாரு. பண்ணிட்டாரு. நீங்க பண்ணியிருக்க டிசைட் மாட்டாரு. பண்ணலையா அக்கா? அதாவது இல்ல. நான் ஒண்ணே ஒண்ணு மட்டும் சொன்னேன் என்னன்னா, அந்த உறுதியா இருக்கணும். நம்ம நெனைக்கிற மாரி அது வந்து ஒரு ஈஸியானது அப்படி எடுத்துக்க கூடாது. சும்மா சிம்பிளா நானும் பிரம்மச்சரியம் எடுத்தேன் அப்படிங்கிற மாரி இருக்கக்கூடாது. அதுல உனக்கு கட்டாயமா விருப்பம் இருக்கு. உன்னால இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு இது இருந்ததுன்னா, டெஃபினட்டா யூ கேன் கோ ஆன் ஃபார்வர்ட். ஓ! நீங்க அப்படி சொன்னீங்க. அப்படிதான் சொன்னேன். அதான் துறவற பாதை உனக்கு வேண்டாம். வேண்டாம். நீ வந்து கல்யாணம் பண்ணி குழந்தை பெத்துக்கோ அப்படி நீங்க அப்படின்னு நான் சொல்லல. சொல்லவே இல்ல. நீங்க அந்த பாதை எடுத்தா உறுதியா அதுல இருக்கணும்னு சொன்னீங்க. கட்டாயமா அதான் நான் சொன்னேன். இது எந்த மாதிரியான பேரண்டிங்? எவ்வளவு பெரிய உங்க சொந்தக்காரங்க இருப்பாங்க. ஆமா. நீங்க வந்து உங்க பொண்ணு இந்த மாதிரி ஒரு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி குடுக்கணும். இப்படிலாம் நீங்க நினைச்சு தான் உங்க குழந்தைய நீங்க வளர்த்துருப்பீங்க. உங்க பொண்ண வளர்த்துருப்பீங்க. பட் அவங்க தாண்டி போறப்போ வந்துட்டு, "இல்ல கண்ணு வேண்டாம்." அப்படின்ற மாரி நீங்க சொல்லாம இல்ல அது வந்து இருக்கீங்க. சத்குருவ பத்தி தெரியாம இருந்திருந்தா நான் ஒரு வேளை அவள கன்வின்ஸ் பண்ணியிருப்பேனோ என்னமோ தெரியல எனக்கு. எனக்கு இன்னைக்கு கூட எனக்கு தோணுது. இன்னைக்கே எனக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா கூட, நான் வந்து எனக்கு குழந்தைங்கள பத்தி கவலைப்படவே தேவையில்ல. தே ஆர் டேக்கன் கேர் ஆஃப். தே ஆர் அண்டர் த கிரேஸ் இருக்கிறாங்க அவங்க. அதனால எனக்கு அது அப்பவும் தோணல. இப்பவும் தோணல. ரொம்ப பிளெஸ்ட் சில்ட்ரன். ஆமா. அண்ட் பிளெஸ்ட் பேரண்ட்ஸ் as well. இந்த மாதிரி 2 பேரும் எந்த விதமான ஒரு வேர்ல்ட்லி அட்ராக்ஷன்ஸ் எதுவுமே இல்லாம ஆஷ்ரம்குள்ள வந்து சத்குருவோட ஒரு மிஷனுக்காக இருக்கிறது வந்து இருக்கிறது. இட் இஸ் சோ பியூட்டிஃபுல். அது ரொம்ப எப்பவுமே சொல்வாரு. அவரோட கல்யாண ஃபோட்டோ கூட நான் உங்களுக்கு நீங்க கட்டாயம் முடியும்னா இதில இந்த இன்டர்வியூலயும் அதையும் நீங்க காமிக்கலாம். உங்களோட பையன் கல்யாணம் வந்து சத்குரு கிட்ட நீங்க கொண்டு போகிறப்ப முன்னாடியே ஆயிடுச்சுன்னு சொன்னீங்களா? அதை பத்தி சொல்லுங்க சார். ஒரு ஜான்வரி 27th வந்து திடீர்னு கூப்பிட்டாங்க. சத்குரு பார்க்க வர சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லி. மதுரையிலேருந்து அவ்வளோ வேகமா கிளம்பி எல்லாம் வந்தோம். அன்னைக்கு ஈவினிங் வந்து ஸ்பந்தா ஹால்ல அந்த ரூம்ல பார்த்தாங்க.
பார்த்துட்டு உடனேயே நாங்கள் வந்து எல்லாம் பிளெஸ்ஸிங்காக எடுத்துகிட்டு போயிடணும். அந்த தாலி, சாரி எல்லாமே அவருக்கு பிளெஸ்ஸிங் வாங்குறதுக்காகன்னு சொல்லிட்டு நான், ரேணு நாங்கள் எல்லாரும் இங்கே எங்கள் சைட்லேருந்து ரேணு ஃபேமிலியிலேருந்தும் எல்லாரும் வந்திருந்தாங்க. எல்லாரும் போய் பார்த்தபோது சத்குரு கேட்டாங்க, என்ன பண்ணிடலாமாப்பா, இப்போவே பண்ணிடலாமா அப்படின்னோடனே இவங்க உடனே நல்லா பண்ணலாம், இப்போவே பண்ணிடுங்க சத்குரு அப்படின்னாங்க. உடனேயே அதுக்கப்புறம் எடுத்து அங்கேயே தாலி கட்ட சொல்லிட்டாங்க 27 அதனால அதுக்கப்புறம் வெளியே வந்துட்டு சுவாமி வித்யாவசந்தா தான் அவனோட டிபார்ட்மெண்ட் லீடு. அவன்லாம் கலாட்டா பண்ணியிருந்தாங்க, ஏண்டா எங்களெல்லாம் 29 கல்யாணம்னு கூப்பிட்டுட்டு 27 கல்யாணம் பண்ணிக்கிட்டா நீ பாட்டுக்கு அப்படின்னு சொல்லி. அது மாதிரி சத்குரு கூப்பிட்டதுனால அது உடனே அப்போவே நடந்துச்சு. அப்போ சத்குருவை நாங்கள்லாம் போய் பார்த்தோம். எங்கள் வீட்டில், அவங்க வீட்டில் எல்லாருமே போய் பார்த்த போதும் அவர் முடிச்சு வந்து சொன்னது முதல் வார்த்தை, இதுக்கு மேலே என்னம்மா வேணும் லைஃப்பில், உங்களுக்கு என்னம்மா வேணும் அப்படின்ட்டுன்னு. அவரோட ஷேரிங் அந்த வேர்டு அப்படி தான் இருந்துச்சு. எனக்குமே அவங்க சத்குரு முன்னாடி இருக்கும்போது அவர் வந்து கல்யாணம் நடக்குதுன்னு, பட் கண்லேருந்து தண்ணியாக ஊற்றுது சத்குரு முன்னாடி உட்காந்துருக்கும் போது. இது ஒரு பெரிய கொடுப்பினை. இது எத்தனை பேருக்கு இது கிடைக்கும் எனக்கு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் அது ரொம்ப பெரிய பிளெஸ்ஸிங் தான், கட்டாயம்.